ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு முன்னோட்டமாக ப்ரொமோட் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பயங்கரமான போராட்டம் நடக்குது. இதை வந்து தலைமை தாங்கிறது நம்மளுடைய முத்துக்குமரன் எதுவுமே பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தோம். அவருக்கு கிடைச்ச சான்ஸை வந்து அழகாக யூஸ் பண்ணிட்டுருக்காரு. நேற்றே வந்து சூப்பராக வந்துட்டு தரமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பாரு. அதுவும் இல்லாமல் முத்துக்குமரனை வந்துட்டு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, இவர் தான் முன்னிலை வைக்கிறாரு, இவர் மனிப்புலேட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொன்னவங்களெல்லாம் வந்து உட்கார வச்சு சைலண்ட்டாக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லாமல் கேட்க வச்சார். செம்ம மாதம் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, இவ்வளவு நீங்கள் தானே பண்ணீங்க, மாட்டினீங்க நீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு சனிக்கிழமை எபிசோடில் வச்சு செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நேற்று அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து நல்லா சூப்பராக ஜம்முன்னு போச்சு. என்ன நடக்குது தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்குது. எல்லாருமே முட்டி போட்டுட்டு பிரின்சிபல் மேம் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க, என்னவாயிருக்கும் அப்படின்னா, இதை பிரின்சிபல் வந்துட்டு கொஞ்சம் வாய் தவறி முடியை வந்துட்டு பிடுங்க முடியாது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதான் அந்த வார்த்தை சொல்லுவாங்களா, மயிறு அப்படின்ட்டு, அந்த சொல்லி உங்களால் அதை கூட பிடுங்க முடியாதுன்ற மாதிரி எதாவது சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்போது, மேம் ஸ்டாஃப் நீங்கள் வந்து எங்கள் மேலே பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக பேசினா நாங்கள் எங்கே போவோன்ற மாதிரி அப்போ தான் வந்துட்டு ராணாவும் இவரும் சேர்ந்து காமிக்கிறாங்க. முடியை இப்படி பிடிங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மஞ்சரி வந்துட்டு சரி நான் இது பண்ணுறேன், ஆனால் வந்து முதல்ல யார் உள்ளே எழுதுனாங்க, வர்ஷினி லவ் அப்படி போட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்களோ அது யார் எழுதுனான்னு சொல்லிட்டு அதை சொல்லுங்கள், அதை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, மேம் இப்போ அவங்க இங்கே வந்து நான் சொன்னதுக்கு சாரி அப்படி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா, இது நடக்கிற கதையில் ஏன்னா நீங்கள் செஞ்சதுனால தான் அவங்க அவ்வளோ கோவப்பட்டாங்க, அப்போ நானும் சேர்ந்து முட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் முட்டி போட ஆரம்பிச்சிடறாங்க. விஷால் டென்ஷன் ஆகிடு, டேய் சொல்லுங்கடா மேடம் முட்டி போடுறாங்க பாருங்கடா அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சிராப்பில். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க கிளாஸில். அப்புறம் மஞ்சரி திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவையான சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதந்து யாருன்னு சொன்னால் தான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துக்குமார் வந்து டேய் எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா, சொல்லி தொலைங்கடா, அதாவது எழுதினவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் தரமாட்டோம், அவங்கள யாரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் சொல்கிறாரு. ஆனால் இன்னும் சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுவும் ப்ராங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ காண்டாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். நேற்று அந்த சண்டே நம்பி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாரத்தில் ஃபேட்மேன் ரவீந்தரும் நம்ம ரஞ்சித் அவங்களும் வந்துட்டு சண்டை போடுறது நம்ம பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அது ஒரு ப்ராங்கு. இப்படி வந்து ப்ராங்குன்னு சொல்லி கடைசியில் இந்த பிக் பாஸ் 8 வந்துட்டு ஸ்கிரிப்டட் மாதிரி வந்து கொண்டு போகிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை நம்ம மனநிலைமை அப்படி மாறுதான்னு தெரியல. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.